விழும் பாதை எல்லாம் வெற்றி படியாய் மாற்றிடுமே. அண்ணாந்து பார்க்காமல் விண்மீனை வீழ்த்திவிடும் துணையாரும் இல்லாமல் ஜெயித்திடுமே. இது நெருப்பில் செய்த இரும்பு ஒரு ஹோட்டல் கூட இருக்காது. வேரோடு வேர்வை ஊற்றி காதல் என்றும் வென்றுவிடும். பெரியோடு தடையை உடைத்து விடும். கடல் நீரை தேக்கும் போது உப்பாய்த்தானே மாறிவிடும். கண்ணீரை தேக்கும் காதல் முத்தாய் மாற்றிவிடும். வரவா வேணாமா? வாங்க. எதுக்கு வேணும் உனக்கு அப்பா? பிடிக்கும். அதுக்குதான் வேணுமா? வேற எதுக்காவது சொல்லணும்ல. பிடிக்கும்ன்றதுனா பிடிக்கிறது எல்லாமே உனக்கு கிடைக்குமா? சைக்கிள் பிடிக்கும்னு சைக்கிள் கிடைச்சிச்சா? சைக்கிள் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். சைக்கிள் எல்லாம் பிடிக்குமே, அதை விட அப்பா வேணுமா? ஆமா. சைக்கிள் வேணாமா? அப்ப சைக்கிளும் உங்களேதான். சைக்கிள் என்னையும் சாப்பிடுவே. டெய்லி புடிச்சு தானே சாப்பிடுவேன். சாப்பாடு வேணுமா அப்பா வேணுமா? அப்பாவோட இருந்தா சாப்பிட முடியாது. சாப்பிடாம இருந்துக்குவியா? இருக்க முடியும். இருக்க முடியுமா? பழகிருச்சா? சென்னையில இருந்து கார் ஓட்டினா இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. சென்னையில வந்து கார் ஓட்டினா இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. சென்னையில வீடு பார்க்கவா உனக்கு? சென்னையில இருந்துக்கிறியா? சென்னையில ரூம் எடுத்து வீடு எடுக்கவா உனக்கு? இங்க ஸ்கூல்ல சேர்த்து விடவா? சென்னை ஸ்கூல்ல சேர்ந்துக்கிறியா திருச்சி ஸ்கூல்ல சேர்ந்துக்கிறியா? மதரசால சேர்ந்துக்கியா? மதரசால தான். திருச்சி இல்லையா சென்னையில வேணுமா? சென்னையிலனா அப்பா வந்து பாத்துக்குவேன், திருச்சி இல்லைன்னா அவங்க பாத்துக்குவாங்க. இப்ப வரைக்கும் பாக்குறாங்களே, அப்படி பாக்குறாங்கன்னு தான் தெரியுது. சென்னை வேணுமா திருச்சி வேணுமா? சென்னை. யோசிச்சுதான் அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? வரேன். வந்து அப்பாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. போய் அப்பாக்கு வாட்ச், பிரேஸ்லெட் எல்லாம் வாங்கணும், செயின் வாங்கணும். உனக்கு வாட்ச் இருக்கா? எனக்கா? உனக்கு வாட்ச் வேணுமா? வேணும். வேற என்ன வாங்கி தரட்டும்? வாட்ச் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். வாட்ச் வாங்கி தருவா? வேற என்ன வேணும்? வாட்ச் உனக்கு வாங்கிட்டு வரவா வேணாமா? எனக்கு வாங்குறேன். உனக்கு வேணுமா வேணாமா? வேணும். வேற என்னன்னு சொல்லு, வாங்கிட்டு வரேன். வருவ 2 நாள் கழிச்சு. வாட்சும் சைக்கிளும். எல்லாத்தையும் தலையில தூக்கி வைக்க முடியாது. சைக்கிள் எல்லாம் தலையில தூக்கி வச்சு, வாட்ச்னா பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வர முடியும். சைக்கிள் எல்லாம் அப்படி பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வர முடியாது. வேற ஏதாவது சாக்லேட்டு பாக்கெட்ல வைக்கிற மாதிரி ஆசைப்பட்டு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஈஸியா வாங்கி. கூலிங் கிளாஸ். கூலிங் கிளாஸ் அப்பவே தெரியும்டா. டேய், மாடியில ஒண்ணு வச்சுட்டு இருந்தீல்ல. வேற என்ன விசில் வேணுமா? விசிலு, கூலிங் கிளாஸ், விசில் வேணுமா? அன்னைக்கு வாங்கி கொடுத்தேனே ஒரு விசில். வேற என்ன? கூலிங் கிளாஸ், வாட்ச், விசில் வேணும்ல. போதுமா? அப்ப உங்களையும் அப்பாலாம் கஷ்டம் அபூபக்கர். எனக்கு அபூபக்கருக்கு பட்டூன் அப்பா வாழணுமா? அப்பாக்காகவும் அப்பா வாழணுமா? எனக்காக நான் வாழக்கூடாதா? உன்னை நான் பாத்துக்கணும்னா எனக்கு என்னன்னு அது மாதிரி உனக்குன்னு நான் யோசிக்கணும். அபூபக்கருக்கும் பசிக்கும். அபூபக்கருக்கும் நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தோணும்.
அபூபக்கரை எப்படி ஆனா அங்க இருந்தா பசிக்காதே. இருந்தா பசிக்கவே பசிக்காதா? சரிவா, காசு இப்பதான் இருக்கு. அபூபக்கருக்கு தான் எல்லாமே. 20,000 ரூபாய் இருக்கு. 25,000 ரூபாய் போதுமா? இன்னும் 25,000 ரூபாய்க்கு வெயிட் பண்ணி அவங்களோட கடனை தீக்கட்டுமா? அந்த பொம்பளை சுத்தமான பொம்பளை தானாமா, உன்னை தொடவே இல்லையா? அவ என்கிட்ட என்னதுன்னு கடன்காரனா என்னன்னு கேள்வி கேட்கறாள். உன்னை யாருமே என்னன்னு தப்பானதுல தொடலன்னு மட்டும் ஒவ்வொருத்தரையும் சத்தியம் பண்ண சொல்லு. ஒரு ரூபாய் காசு கடன் இல்லாம சாவுறேன்னு சொல்லு. எவனுமே என் பிள்ளைய என்னன்னு தப்பான விதத்துல தொடல அப்படின்னு சொல்லி மட்டும் எவனையாவது சத்தியம் பண்ணுவாளா? அவ பண்ணுவாங்க. என் முன்னாடியே தானே உன்னை பிடிச்சிக்கலனா அந்த அப்பார்ட்மெண்ட்காரி. அவன் நல்லவ கெட்டவ? நீ சர்டிபிகேட் கொடு, நான் பேலன்ஸ் கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்றேன். அவ நல்லவளா இல்லையா? தெரியாது. தெரியாதுன்னு ஆன்சர் சொன்னா தீர்ப்பு கொடுக்கறது கஷ்டம் அபூபக்கர். ஒண்ணு ஆமான்னு நிக்கணும், என்ன இல்லன்னு நிக்கணும். அவங்க நீ பார்த்ததுல உன் மனசுக்கு அவங்க கரெக்டானவங்க, அவங்களோட இருக்கலாம்னு தோணுச்சுன்னா அவங்க நல்லவங்க. இல்ல இவங்கள்ட்ட இருக்கக்கூடாது, வேற அவங்கள்ட்ட இருந்து நவுந்து போயிடணும்னு தோணுச்சுன்னா அவங்க கூட இருக்கணும்னு தோணுதா, அவங்க கூட இருக்க வேணாம்னு தோணுதா? இருக்க வேணாம். வாய்க்கு தான் பதில் வரும், தெரியாது. நான் இருக்க வேணும் வேணான்றது, பிடிக்கும் பிடிக்காதுன்றது உள்ள இருந்து தோணுதுல, அதெல்லாம் அவங்கள அப்பா ஏன்னா நிறைய பேர் அவங்க மாதிரி அதை விட அதிகமா பார்த்துருக்கேன். வேணும்னா முதல்ல என்ன எழுதுறனோ அதுக்கு கையெழுத்து போடுவாங்களான்னு கேட்டுரு, அந்த காசு நான் கொடுத்துறேன்னு சொல்லு. as soon as possible. கையெழுத்தா? ஒவ்வொருத்தரும் கையெழுத்து போடுவாங்களான்னு கேளு. நான் என்ன எழுதுறனோ அதுல காசு எல்லாம் என்னதுன்னு எவ்வளவோ கேட்டதை விட 2 பங்கு வட்டி திங்கிறவங்களா திங்காதவங்களான்னு தெரியாது. முதல்ல என்னவா எனக்கு இன்னும் கொஞ்சம் வாங்கணும்டா, அதெல்லாம் வாங்கிட்டு இன்னும் 1 வாரம் ஓட்டிட்டு தான் வருவேன். இப்போதைக்கு பாதி தான் தேவை. 50,000ல 25,000 தானே இருக்கு. 50,000 என்னன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என் பிள்ளையோட பேரை கூட வாயால சொல்லக்கூடாதுன்றது சொல்லியிருக்கேன். அந்த 50,000 தானே வச்சு என்ன பேசுற வார்த்தை. அபூபக்கர்னு கூட நான் 50,000 கொடுத்தேன்னா வாயால அபூபக்கர்னு கூட வாயில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரியா? என் பேரை கூட கூப்பிடக்கூடாது நீங்கன்னு சொல்லணும். எப்படி சொல்வ? உங்க பேர் கூட என் பேர் கூட கூப்பிடக்கூடாது. எவ்வளவு தூரத்துக்கு என்னன்னு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு பதில் திரும்பி கிடைக்காம போயிரும்னு நினைக்கிறாங்களாமா? கிடைக்கும்ல. அபூபக்கர் பெரிய வளரும் போது பாப்பில்ல எதுக்கு என்னவா யாரு என்ன அப்படின்னு வெறும் காதால மட்டும் கேட்கறவன் நினைச்சுட்டாங்களாமா? இன்னைக்கு விதைக்கிற விதைக்கு நாளைக்கு என்ன அறுவடை பண்ணுவாங்க நீயும் பாப்ப. எனக்கு அவங்க சப்ஜெக்டே தேவை கிடையாது. உனக்கு என்னன்னு எக்ஸ்பெரிமெண்ட் காட்டணுமா? இன்னைக்கு நாளை பாத்துக்கோ, இன்னைக்கு நிமிஷத்தை நோட் பண்ணிக்கோ. இன்னும் அதே 2 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு பண்ணதுக்கு அதுக்கு என்ன அவங்க அனுபவிப்பாங்க வைக்கிறாங்கன்னு 2 வருஷம் கழிச்சு ஞாபகம் இருந்தா உனக்கு தான் எல்லாமே ஞாபகம் இருக்கே. இன்னைக்கு நாளே ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஒரு நாள் வரும், அன்னைக்கு நாள் அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு நீ எதை ஞாபகம் வச்சிருந்தேன்னா அது படி இல்லையே. அது படி இருக்கவன் எப்படி இருப்பான், அது படி இல்லாதவன் எப்படி இருப்பான்னு தெரியாதான் எனக்கு. தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்னா உனக்கு அப்ப இல்லைண்ணா நீ எப்படி, நீ என்ன, எந்த இடத்துல விட்டுருக்கேன், யார் என்ன எப்படின்னு எனக்கு தெரியாதுல்ல. தெரியும். அவங்க திரும்பி என்னன்னு ஒரு தடவை எப்படி நெருப்புனா கொளுத்துனா எரியும் பாத்திர வேணான்னு சொல்லிடு. அவ்வளவுதான் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது. நீங்க எந்த போன்ல பேசிட்டு இருக்கீங்க? உங்க போன்லயா என் போன்லயா? உன் போன்லயும் உனக்கு அப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியேதான் வச்சிருக்கேன். வந்தா கொடுக்கணும். என் போன்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். போன் வேணுமா வேற? சார்ஜ் எல்லாம் போட்டிருக்கேன். ரீசார்ஜ் தான் பண்ணல. காசு வச்சிருக்கியா ரீசார்ஜ் பண்ண உனக்கு?
ரீசார்ஜ் பண்ண காசு வச்சிருக்கியா உன் போனுக்கு? காசா? போன் இருக்கு, அதுல பேசணும்னா ரீசார்ஜ் பண்ண காசு வேணும். அதுக்கு உங்க போன்ல காசு இல்லையா? என் போன்ல எனக்கு நான் போட்டுக்கிறேன், உனக்கு நீ தானே போட்டுக்கணும் ரீசார்ஜ் பண்றதுக்கு காசு. நீ தான் சம்பாதிக்கிறிய. எனக்கே கேட்டு எவ்வளவு வேணுமோ சொல்லுங்க, அனுப்புறேன். நீ அனுப்பி நான் வாழணுமா? இது புது போன் இல்ல. நான் பார்த்து நீ இந்த பூமிக்கு வந்தவன், நீ கொடுத்து நான் வாழணும்ல. ஆமா. என்ன ஓமா? சரிடா வரேன், பாக்குறேன். நான் பாண்டிச்சேரி போறேன், போயிட்டு அங்க நிறைய வாங்கணும் எனக்கு, வாங்கிட்டு அதுக்கப்புறமா வரேன். நானு சேகே நகர்ல இருக்கேன். எங்கேயோ இரு, இன்னும் அதெல்லாம் என்னன்னு இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் திரும்பி எப்படி இப்ப என்னவா என்னதுன்னு இருக்கும் அப்படின்னு மட்டும் ஒருத்தர் சைட்ல இருந்து யோசிச்சு சொல்லுவாங்க. ஆப்போசிட்ல நிக்கிறானா அவன் என்ன மூவ் பண்ணுவான்னு அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்க முடியும். எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டா இருக்க சொல்லு, சரியா? உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் வரும், ஆன்சர் சீட்டை வச்சுட்டு ரெடியா இருங்க, படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கங்க ஒப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிடு. சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டியா இல்லையா? இல்ல. சாப்பிடாம எதுக்கு சாப்பிடுற? என்ன வேணும் உனக்கு சாப்பிடுறதுக்கு? இட்லி சாம்பார் இருந்தா போதும். இட்லி சாம்பார் இருந்தா போதுமா? எல்லாம் பிடிக்குதா? ஆமா. நான் சமைச்சு கொடுக்கறது உனக்கு பிடிச்சிருக்கா, உங்க அம்மா சமைச்சு கொடுத்தது பிடிச்சிருந்துச்சா? அப்பா சமைச்சு உனக்கு ஊட்டி விட்டானே அது பிடிச்சிருந்துச்சா, உங்க அம்மா சமைச்சாலே அது பிடிச்சிருந்துச்சா? உங்க அம்மா என்ன சமைச்சா? நீங்க சமைச்சிருந்தா ஏதாவது ஒண்ணு சொல்லு. 5 வருஷமா சாப்பிட்டியே, ஏதாவது நான் சமைச்சு கொடுத்தது நல்லா இருந்துச்சு, என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க உனக்கு சாப்பிடுறதுக்கு? ஏதாவது ஒண்ணு நல்லா இருந்துச்சு அப்பா சமைச்சு கொடுத்ததுல என்ன நல்லா இருந்துச்சு சாப்பிட்டது? அதெல்லாம் எதுவுமே வரலையா? எல்லாம் பாத்ரூம்லயே போயிடுச்சா? என்ன சாப்பிட்டுருக்கீங்க பப்புக்கு நான் சமைச்சு கொடுத்து? எனக்கே தெரியாது என்ன சாப்பிட்டுன்னே தெரியாது, ஆனா வயிறு வந்துருச்சு போதும்னு தோணுச்சு, அதனால அது என்ன அந்த பேர் கூட தெரியாதுல்ல. அப்ப தயிர் சோறா, பிரியாணியா, தோசையா, சட்னியா? சட்னிலாம் சாப்பிட்டுருக்கியா? சாப்பிட்டீங்க. தெரியும், சாப்பிட்டது என்னன்னு தெரியாது. மறந்துச்சு அதெல்லாம் இல்ல. உனக்கு 5 வருஷம் சோறு போட்டு அதே மறந்துடுச்சு. நான் மிச்ச காலத்துலயும் ஏன் உனக்கு சோறு போடணும்? அவ்வளவும் இப்ப திரும்பி மறந்துடுவ எவ்வளவு சோறு போட்டாலும். அவங்களோட நீ நாத்தமா நாரிட்டு தான் வாழ போற. ஏன் உன்னை பார்க்க நான் ஃபர்ஸ்ட் வரணும்? அதுக்கு ஏன் நான் உன்னை பார்க்க ஃபர்ஸ்ட் வரணும்? நீ எப்படின்னா 5 வருஷம் சோறு போட்டது ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. திரும்பி நான் உனக்கு 50 வருஷம் சோறு போட்டனாலும் இல்ல 5 வருஷம் சோறு போட்டனாலும் அதுவும் மறந்துடுவ இல்ல. சின்ன பிள்ளையா இருந்தேன். இனிமேட்டுக்கும் உனக்கு போட்டு மட்டும் நான் என்னதுன்னு உனக்கு என்ன, நீ என்ன ஞாபகம் வச்சுக்க போறியா இல்ல என்னதுன்னு அதுக்கு நன்றியோட இருக்க போறியா? அந்த 5 வருஷம் போட்டு என்னங்க புரியல? தெரியும் 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 பக்கர். நீ ஒரு கொஸ்டினுக்கு ரொம்ப வேகமா நீ பதில் சொல்ல வரீன்னு வச்சுக்கோவேன், அங்க நீ வேகமா பொய் சொல்றதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்க. உன் பொய்யெல்லாம் நீ எவ்வளவு சொல்லுவ, நீ உண்மையை எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியாதா? நான் அம்மாரை பார்த்து கேட்கவே இல்லையேடா, ஏன் நீ அவசரமா முடிக்கிற?
நீ எப்படின்னு தெரியாம தான் அப்பாவை கையில தூக்கி வளர்த்தனா, இல்ல ஒவ்வொரு நிமிஷமும் நீ எப்படி பேசுவேன்னு சொல்லி உனக்கு பேச கத்து கொடுத்ததே நான் தான். என்கிட்டயே போய் பேசி காட்டுற பத்தியா? அங்க வளர்ந்துட்டேன்னு காட்டுறீங்க இல்ல? பெருசா வளர்ந்துட்டியா ஹைட்டா? இல்ல, கொஞ்சம் வரலாம். கொஞ்சமா தான் வந்திருக்கியா? அதான் கொஞ்சம் போய் வருது. பெருசா வளர்ந்துட்டீங்கன்னா நிறைய வந்துரும். கொஞ்சமா வளர்ந்தனாலதான் கொஞ்சம் போய் வருது. நல்லா பெருசா வளர்ந்துட்டீங்கன்னா நிறைய போய் வரும். அப்படிதானே?